Hi everyone, 11th standard official answer key physics கிரேஸ் மார்க் வந்து கிடச்சிருக்குப்பா. அதனால தான் நானே இந்த வீடியோ போடுறேன். 11th இருக்கீங்களா உயிரோட? என்னடா காமெடி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய நாள் ஆச்சு உங்கள்கிட்ட பேசி. எனக்கு இப்போ 12th ஸ்டாண்டர்ட் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் ஸ்கூலுக்கு போயிட்டு, சில பேர் வந்து வீட்டில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனிவே உங்களோட ஆன்சர் கீழே ரிலீஸ் ஆகிடுச்சுப்பா. ஒவ்வொன்றா நான் போடுறேன். ஃபிசிக்ஸ் கிரேஸ் மார்க் இருக்குப்பா. ஹாப்பி நியூஸ்ப்பா. யாரெல்லாம் கடைசி கொஸ்டின் எழுதுனீங்க 5 மார்க்ஸு பார்ப்போம். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுங்கிற மாதிரிங்க இது வைக்கிறேன் பிடிஎஃப். அண்ட் கீழே அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. 12th தான் எல்லாமே. 12th நம்ம கூட இருங்க, சரிங்களா? ஸோ 1 மார்க் டைப் ஏ ஓடதும் டைப் பியோடதும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க ஆப்ஷனோட. நான் பிடிஎஃப் தரேன் உங்களுக்கு. அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு வந்து த ஃபோர்ஸ் ஆக்டிங் வந்து ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அப்படி எழுதினாலும் 2 மார்க் தான். ஈக்குவேஷன் தான் 1 மார்க். நியூட்டன் செகண்ட்லாம். பிவி டயக்ராம்னா என்ன? சும்மா பீனா என்ன வீணா எழுதுனாலே 2 மார்க்கான். என்னங்க நீங்கள் எழுதியிருக்கலாம்ல எல்லாரும். ஃபார்முலா இது வந்து அந்த வெக்டர் சம்ஸு, அதுக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எனி 2 ஃபேக்டர்ஸ். ஸோ ஏதாவது ஒரு 2 ஃபேக்டர் இதில் தான் 2 மார்க்கு. அதுக்கப்புறம் டைமென்ஷன் ஆன் தி போத் சைட்ஸ் ஆஃப் தி சேம் டைமென்ஷன் கரெக்ட்னஸ்ஸு. அதுக்கப்புறம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டோரு, ஹிஞ்சஸ்ஸு, 2 எக்ஸாம்பிள் ஃபார் கப்புள். ஸோ இது வந்து எனி ரிலவெண்ட் எக்ஸாம்பிள் எது வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுவும் பாருங்கள். இதுக்கு ஒரு 1.5 மார்க், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1.5 மார்க், 3 மார்க், அரை மார்க், 2 மார்க்கு. எனி ரிலவெண்ட் எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த கொஸ்டின் 23வது கொஸ்டினுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எக்ஸ்பிரஸ் பை யூனிட் மாஸ் 1.5 மார்க்கு, அரை மார்க்கு. அதுக்கப்புறம் ஒரு சம்முக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 6 ப்ராப்பர்ட்டிஸ் இதில் கேட்குறாங்கப்பா இந்த ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு. அடுத்தது 3 பாஸ்லெட்ஸ் கைண்டிக் தியரிக்கு. அப்புறம் சம்முக்கு மார்க் கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் எழுதுனாலே 1 மார்க்கு. ஜியோ ஸ்டேஷனரிக்கு 1.5 மார்க்கு, போலாருக்கு 1.5 மார்க்கு, 3 பாயிண்ட் எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் இந்த கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு. அண்ட் ஏதாவது ஒரு ஒன் நேம் எழுதுனா 1.5 மார்க்கு. கம்பேரிசன் ஆஃப் எனி 3 சாலின் ஃபியூச்சர்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா 3 மார்க்கு. எண்டு கரெக்ஷன் நினைக்கிறேன். சரி, ஓகே. எண்டு கரெக்ஷன் என்னென்னு கரெக்டாக எழுதுனீங்கன்னா 3 மார்க்கு. இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டும் எழுதுனா 1 மார்க்கு. ஆங்குலார் மொமெண்டம் ஆங்குலார் டார்க் ரிலேஷனுக்கு ஒரு மார்க்கு. அதே மாதிரி சம்முக்கு வந்து 1 மார்க் கொடுத்துட்டாங்க. டெல்டாக்கு 1 மார்க்கு. அண்ட் இதுக்கு 1 மார்க்கு. ஆன்சருக்கு யூனிட்டுக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் 5 மார்க் பாருங்கள். எனி 3 எரர்ஸ் வந்து நேம் ஒன்லி. நேம் மட்டும் எழுதினாலே 2 மார்க். ஆமாம் பாருங்கள், நேம் மட்டும் எழுதினாலே 2 மார்க்கு. நீங்கள் ஏதாவது ஒரு 3 எரர் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். இந்த சிஸ்டமேட்டிக் எரர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது. இதுக்கே 2 மார்க்கு. ஸோ எரரோட பேர் எழுதினாலே 2 மார்க்கு. அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா உங்களுக்கு ஃபுல் மார்க். நியூட்டன்ஸ் அண்ட் லாப்லாஸ் கரெக்ஷனுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 மார்க் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். அவாய்டு ஸ்கிட்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்சர் எழுதிங்கன்னா 1 மார்க்கு. டயக்ராமுக்கு 1 மார்க்கு. டயக்ராமுக்கு 1 மார்க்கா? சரி, ஓகே. இதுக்கு 2 மார்க்கு டெரிவேஷனுக்கு. அண்ட் கன்க்ளூஷனுக்கு 1 மார்க். அண்ட் பாஸ்கல்ஸ் லாக்கு 1 மார்க்கு. அதுக்கப்புறம் இதுக்கு அரை மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு அரை மார்க்கு, அண்ட் டெரிவேஷனுக்கு 2 மார்க்கு. சின்ன ஒரு டெரிவேஷன். மெக்கானிக்கல் ஷிஃப்ட் அட்வான்டேஜுக்கு 1 மார்க். சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷனுக்கு டயக்ராமுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு, அண்ட் இதுக்கு 1 மார்க்கு. இது 2க்கும் சேர்த்து 1 மார்க்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனல் ஆன்சருக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் டயக்ராமுக்கு 1 மார்க்கு இந்த கொஸ்டினுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிருக்காங்க பாருங்கள் மார்க்கு. எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1.5 மார்க்கு. அதில் இதெல்லாம் இருக்கணும், இந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், சரிங்களா? பார்ட்ஸ் நேம் மட்டும் எழுதுனா 1 மார்க். ஓகே. ஸோ இதுக்கு 1 மார்க்கு. அண்ட் ஈக்குவேஷனுக்கு அரை மார்க்கு. அண்டு இதுக்கு வந்து 1 மார்க்கு. அண்டு ஹரிசாண்டல் ஸ்ப்ரிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா டயக்ராமுக்கு 1 மார்க், எக்ஸ்ப்ளனேஷன் அரை மார்க்கு. ஸோ ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கு இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு அரை மார்க்கு, இதுக்கு டைமுக்கு அரை மார்க்கு, ஃப்ரீக்வன்சிக்கு அரை மார்க்கு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் இன் இன்க்ளைன் பிளேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டயக்ராமுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு இது எக்ஸ்ப்ளனேஷனுக்கு மார்க் இல்லை, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு, இதுக்கும் மார்க்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து 1 மார்க்கு, இதுக்கும் 1 மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தான் கிரேஸ் மார்க். இல்லை இதுக்கு இல்லை, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு தான். ஸோ அடுத்து பவரோட டெஃபினிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 1 மார்க்கு, 2 மார்க்கு. அண்டு ஒரு சம்மு கேட்டாங்க இல்லையா, சம் இல்லை. அண்டு பவரோட அந்த ரிலேஷன் அதுக்கு 1 மார்க்கு. அண்டு இந்த கிலோவாட் வாட் ஏதாவது ஒரு ஒன்று எழுதியிருந்தால் போதும், சரிங்களா? யூனிட்ஸ் பல்வேறு யூனிட்ஸ் கேட்டிருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அந்த சம்மு வந்து போடுறதுக்கு இந்த ஃபார்முலாக்கு அரை மார்க்கு, இதுக்கு அரை மார்க்கு. அண்ட் 1 எலக்ட்ரிக் யூனிட் 1 கிலோவாட் ஹவர்ங்கிறது அரை மார்க்கு. ஆன்சருக்கு அரை மார்க்கு. ஸோ ஆனால் யாராவது 38 ஃபஸ்ட்டு எழுதுனீங்களா, செகண்ட் எழுதுனீங்களா? 38 பி கொஸ்டின் எழுதுனீங்களா சொல்லுங்கள். அதுக்கு தான் கொஸ்டினுக்கு 2 மார்க் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. எனர்ஜி ஆஃப் மூன் கண்டுபிடிக்கிறதுக்கு கிரேஸ் மார்க்ப்பா. எவ்வளோ பேர் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னு தெரியல. இந்த கொஸ்டினில் 2 சப்டிவிஷன் கேட்டிருந்தாங்க கரெக்டாக. இப்போது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கரெக்டு, அவங்க மார்க் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? பாருங்கள், 6 மார்க் கொடுத்து 1 மார்க் கொடுத்துருக்காங்க, 3 மார்க்கு. யாராவது இந்த செகண்ட் சப்டிவிஷன் ஹெட்டிங் போட்டிருந்தா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். 38ன்னு போட்டால் எங்களுக்கு மார்க் கிடைக்காதா?
38Bயில் செகண்ட் சப்டிவிஷன் போட்டால் தான் உங்களுக்கு அந்த 2 மார்க் கிரேஸ் மார்க். யாரா போட்டிங்கன்னா கிரேஸ் மார்க். ஓகேவா? ஸோ எனிவே 2 மார்க் கிரேஸ் மார்க் அதாவது கிடச்சிக்குன்னு சந்தோஷப்படுங்க. அண்ட் ஆன்சர் கீ செக் பண்ணுங்கள். நான் கெமிஸ்ட்ரி மேக்ஸும் போடுறேன். தேங்க்யூ.